Y'all event, live streaming and event management. அனைவருக்கும் வணக்கம். நான் பூமி. நான் நீங்கள் வாழும் வீடு. நான் கோவப்பட்டிருந்தால் நீங்க அழிந்து விடுவீங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து விஞ்ஞானியாக சத்விகா. நான் உங்களிடம் தமிழில் கலக்க போகின்றேன். நான் ஒரு விஞ்ஞானி. ஒரு நாள் நான் மரத்தடியிலே இருந்த போது ஆப்பிள் பழம் கீழே விழுந்தது. அது எப்படி நான் கீழே விழும் யோசிச்சு புவியியல் பூசையை கண்டுபிடித்தேன். நீங்களும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க எமது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து மரமாக யஸ்வந்திகா. அனைவருக்கும் வணக்கம். நான் யார் தெரியுமா? நான் தான் மரம். நான் நிழல் தருவேன். என்னை வெட்டாதீர்கள். என்னை வெட்டினால் உங்களுக்கு எப்படி மழை வரும்? நான் உங்களுக்கு சுத்தமான காற்று, உணவு, இருப்பிடம் தருவேன். நான் காய், கனி, பூ தருவேன். நன்றி. நான் ஒரு டாக்டர். நான் கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவுவேன். நான் கஷ்டப்பட்டவர்களுக்கு வைத்தியம் பார்ப்பேன். நான் கஷ்டப்பட்டவர்களுக்கு இலவசமாக வைத்தியம் பார்ப்பேன். நான் ஊசி போட்டு நோய்களை சுத்தமாக வைத்திருப்பேன். வணக்கம். அடுத்ததாக விண்வெளியில் ஆய்வுகளை நிகழ்த்த வருகிறார் விண்வெளி வீரர் நீனா கிலிஷ். I am Girish. I have a dream to become an astronaut. When I grow up, an astronaut is a person who goes to space in the spacecraft and study the universe. I want to become an astronaut because I love the sky, stars and planets and asteroids. I want to see them, sun, moon, stars in the sky in the morning and at night. I want to go and see them from close or touch the land. My wish is to hoist the national flag on Mars very soon. Time for liftoff. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, liftoff. Thank you. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் விஸ்வகுமாரன் விஸ்வஜன். நான் உங்கள் வீட்டில் செல்ல பிள்ளை லிட்டில் கிருஷ்ணா. நான் விஷ்ணுவின் அவதாரம். அதமத்தை உழைத்து தர்மத்தை நிலைநாட்ட அவதாரம் எடுத்துள்ளேன்.
Thank you. வணக்கம். நான் பனைமரம் பேச வந்துள்ளேன். 100 ஆண்டுகள் கழித்து பிளாஸ்டிக்கே பயன்படுத்தக்கூடாது ஒரு சட்டம் வரும். அப்போது என் பனையோடு உங்களுக்கு தேவைப்படும். 100 ஆண்டுகள் கழித்து சர்க்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. அவை வரும் முன்னே அவற்றை தடுக்க வேண்டும். நோங்கு பழங்கள் கண்டு பழமிட்டால் உங்களுக்கு தேவைப்படும். 100 ஆண்டுகள் கழித்து மண்ணையும் மலையையும் மலித்து விட்டோம். வீடு கட்டுவதற்கு பொருளே இல்லை என்று இருப்பீர்கள். அப்போது என் பனைமர தண்டும் என் பனைமர வேரும் உங்களுக்கு தேவைப்படும். 100 ஆண்டுகள் கழித்து நிலத்தடி நீர் இல்லாத போதும் நீங்கள் என்னை தேடுவீர்கள். அப்போது நிலத்தடி நீரை சேமித்து உயர்த்துவேன். 100 ஆண்டுகள் கழித்து நீங்களும் உங்கள் சந்ததிகளும் இறந்த பின்புதான் என் நற்குணங்கள் உங்களுக்கு புரியுமானால் வேறு வழி இல்லை. நன்றி. அடுத்ததாக உடலில் ஓடும் இரத்தமாக மேடையேற இருக்கிறார் பானா விகாஷ். அனைவருக்கும் வணக்கம். என்னை யார் என்று தெரிகிறதா? உங்கள் உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் இரத்த துளி பேசுகிறேன். நான் உங்களுக்கு மிகவும் முக்கியமானவன். நான் இன்று உங்களால் உயிர் வாழ முடியாது. நான் இன்று உங்களால் உயிர் வாழ முடியாது. நான் உங்களுக்கு மிகவும் முக்கியமானவன். என்னை எந்த ஒரு இயந்திரத்தாலும் உருவாக்க முடியாது. நான் 8 வகைப்படுவேன். A positive, A negative, B positive, B negative, AB positive, AB negative, O positive, O negative. இவைதான் எனது பிரிவுகள். மக்களை இரத்த தானம் செய்யுங்கள். விலை மதிப்பட்ட மனித உயிரை காத்திருங்கள். தேங்க்யூ. அடுத்ததாக கிருமிகளை அழிக்கும் டெட்டோலாக மேடையேற இருக்கிறார் ஜானா அகிமாஷ். அனைவருக்கும் வணக்கம். நான் டிட்டோல் ஹேண்ட் வாஷ். என்னால் கிருமிகளை அழிக்கும் தன்மை உள்ளது. என்னை எல்லாம் வீட்டிலும் பயன்படுத்துவார்கள். என்னை பெரிய முறை சிறியவரை பாவிப்பார்கள். நான் வாசனையாகவும் மென்மையாகவும் இருப்பேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இயற்கை எண்ணெயானவள் கடவுளின் கரங்களாகவும் வெயிலின் தாயாகவும் மழையின் மழலையாகவும் பெண் குலத்தின் பெருமையாகவும் போற்றப்படுகின்றது. மாறிவரும் உலகத்தில் கூடிவரும் பொழுதின் பிளாஸ்டிக் பாவனையை மறுப்போம் மறப்போம். லெக்ஸேதியோர் சூழலை காப்போம், பேணுவோம், வளர்ப்போம். இந்திய சதாதாயுடன் இணைவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வானவில். நம் மழையும் வெயிலும் உள்ள போது வானில் தோன்றுவேன். என்னில் 7 நிறங்கள் உண்டு. ஆவை என்றால் உங்களுக்கு தெரியுமா? சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா. என்னை அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும். நான் மிகவும் அழகானவன். நான் வண்ணங்களின் அரசன் ஆவேன். நன்றி. அடுத்ததாக காட்டில் வசிக்கும் காட்டு ராஜா கேனா தர்மிகன். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் ஒரு காட்டு ராஜா. நான் சந்தோஷமாக இருந்த நான் உங்கள் முன் கவலையோடு வந்துள்ளேன்.
என் இடத்தை ஏன் அழிக்கிறீர்கள்? என் மிருகங்களை ஏன் கொலை செய்தீர்கள்? என் இடத்தை ஏன் அசுத்தப்படுத்துறீர்கள்? என் நீர் வளத்தை ஏன் கெடுக்கிறீர்கள்? நான் கோவப்பட்டால் நீங்க எல்லாரும் அழிந்து விடுவீர்கள். காட்டு வளத்தை பேணி நாட்டு வளத்தை ஏத்துங்கள். நான் சொன்னவற்றை ஞாபகத்தில் வைத்து நடவுங்கள். என்ன அழிக்க முயற்சி பண்ணால் நான் உங்களை அழித்து விடுவேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இலங்கை நாட்டின் ஜனாதிபதி. நான் நாட்டையும் நாட்டு மக்களையும் நல்வழிப்படுத்துவேன். நான் நன்றி. அடுத்ததாக முயல்களுக்கு பிடித்த கெரட் ஆக மேடையேற இருப்பவர் சீனா அக்ஷயன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கெரட். நான் நிலத்துக்கு அடியிலிருந்து வருகிறேன். நான் செம்மஞ்சள் நிறத்தை உடையவன். என்னை சிறியவர் முதல் பெரியவர் விரும்பி உண்பார்கள். என்னை உணவுக்காக மட்டுமே அழகான பொருட்களுக்கும் பயன்படுவேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு மேடையேற இருக்கிறார் விஞ்ஞானி கீனா அபினேஷ். Good morning, all of you. My name is Abhinesh. I am a scientist. I am a student in this school. I like to discover new things. I like to invent new things. I share ideas. Thank you.